இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் பயிரிடப்படும் பாரம்பரிய நெல் ரகங்களும் அதன் மருத்துவ பயன்பாடுகளும் குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் நாராயணன் அவர்கள் தரும் தகவல்கள். வேத காலங்களில் நம்முடைய ஆசிய கண்டத்தில் 4000 ரகங்களிலிருந்து 2000 ரகங்கள் பயிர்வித்தோம். ஆனால் காலப்போக்கில் குறைவாக தற்போது 200 ரகங்கள் தான் நம்ம பாரம்பரிய ரகங்களை பயிர்விக்கின்றோம். என்ன காரணம் பார்த்தாக்கா, போதுமான விழிப்புணர்வு இல்லாதனாலும் காலநிலை மாற்றத்தாலும் நெல் ரகங்களுடைய சீர்வழி ஏற்பட்டது. ஆகையால் நாம் பாரம்பரிய நெல் ரகங்களை தக்க வைத்து பாதுகாத்து நம்முடைய எதிர்கால பயன்பாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கின்றேன். தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பயிரிடக்கூடிய முக்கிய பாரம்பரிய நெல்கள் சிவன் சம்பா, மாப்பிளை சம்பா, கவுனி. கவுனிலே 2 ரகங்கள் உண்டு, கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி. அப்போ தூய மல்லி, குடவாழை அண்ட் கல்லுருண்டை. இந்த பாரம்பரிய நெல்களுடைய பண்பு நலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்கும். மருத்துவ குணங்கள் பார்க்கும்போது நீரிழிவு நோய்க்கு முக்கிய மருந்தாக பயன்படும். நீரிழிவு நோய், குடல் புற்றுநோய், அப்புறம் நரம்பியல் மண்டல சீரழிவுக்காக ஒரு மருத்துவ ரீதியாக பயன்படுத்தப்படுகின்ற பாரம்பரிய நெல் ரகங்கள். பயிர்க்கும் தன்மையிலே பூச்சி நோய் எதிர்ப்பு தன்மைக்கும் வறட்சி தன்மை தாங்கி வரக்கூடிய தன்மைக்கும் உகந்ததாக இருக்கின்ற இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள். பாரம்பரிய நெல் ரகங்களும் வயதாகப்பட்டது 105 நாட்கள் முதல் 140 நாட்கள் வரை பயிர்விக்கப்படுகின்றன. இந்த தூய மல்லி ஆகப்பட்டது 105 நாட்கள் முதல் 120 நாட்கள் வரை பயிர்விக்கப்படுகின்றன. தூய மல்லிய பண்பு நலங்கள் மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது இது புற்றுநோய்க்கு உகந்ததாகுது. 2வது குறைந்த அளவு குளுட்டமைன் கண்டென்ட். 3வது பூச்சித்தன்மை, நோய் எதிர்ப்பு தன்மைக்கு உகந்ததாக இருக்கின்றன. 4வது தன்மை தூய மல்லி, அந்த பேர்லேக்கு அந்த அரிசியினுடைய நிறம் வெளிர் வெள்ளையாக இருக்கின்றது. ஆகையால் சந்தைப்படுத்தும் தன்மைக்கு மிக உகந்ததாக அதிக விலை பெற முடிகின்றது தூய மல்லி. 2வது கவுனி. 2 வகைப்படும். ஒன்று கருப்பு கவுனி, இன்னொன்று சிவப்பு கவுனி. இந்த கவுனி அரிசியாகப்பட்டது முதலாக 120 நாட்கள் முதல் 140 நாட்கள் வரை பயிர்விக்கப்படுகின்றன. தன்மை தண்டு தடிமனாக உருண்டையாக இருக்கும். அதிகப்படியான நோய் தாக்கும் தன்மைக்கும் பூச்சி எதிர்ப்பு தன்மையும் உடையதாக இருக்கும். மற்றொன்று வறட்சி தன்மைக்கு உகந்ததாக இருக்கும். அதேபோல் சீதோஷ மாற்ற நிலைக்காக வெள்ளப்பாக எதிர்ப்பு தன்மை கொண்டதாக இந்த கவுனி அரிசி பயன்படுத்தப்படுகின்றன. பால் குட வாழை. இந்த பேரில் பார்த்தீங்கன்னா பால் குட வாழை இந்த ரகமாகப்பட்டு பெரும்பாலான மகளிருக்கு பயன்படுத்தப்படுகிறது. இரத்த சோகை, இரத்த போக்கக்கூடிய தன்மையை மீண்டு வருவதற்காக இந்த பால் குடவாழை ரகத்தை பயன்படுத்தப்படுகின்றது. அது மகப்பேறு தன்மை காலங்களில் மகளிருக்காக பயன்படுத்தக்கூடிய ரகம் பால் குடவாழை. இது காலநிலை பார்த்திங்கன்னா 120 நாட்கள் முதல் 140 நாட்கள் வரை. இந்த ரகத்துடைய அரிசியை மதிப்பு கூட்டலாக செய்து ஏற்றுமதி தன்மைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அண்டை மாநிலத்துக்கும் அண்டை நாட்டுக்கும் பயன்படுத்தப்படுகின்றோம். அடுத்து கல்லுருண்டையாகப்பட்ட ரகமாகப்பட்டது அதிகப்படியான மகசூல் இருக்கும். குறைஞ்சது 1200 கிலோ முதல் 1500 கிலோவாக பெர் ஹெக்டருக்கு கிடைக்கின்றன. அது காலநிலை 140 நாட்கள். இந்த நெல்லினுடைய தன்மை மோட்டாக இருக்கும். மற்றும் இந்த நெல்லாகப்பட்டது வறட்சி தன்மைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வெள்ளப்பாழுக்கும் வறட்சி தன்மைக்கும் இந்த கல்லுருண்டை கவுனி அரிசியை நம்ம பயிர்விக்கப்படுகின்றோம். மற்றொன்று பாரம்பரிய நெல்களை நாம் பதப்படுத்தி சேமித்து வைத்தால் நம்ம இருவரும் காலங்களில் தாவரை இனவர்த்தி செய்து புதிய ரகங்களை உற்பத்தி செய்ய ஏதுவாக இருக்கும். நமது நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்தில் குறிப்பாக 10 ரகங்கள் நாம் பயிர் வைக்கிறோம். சீதோஷ சீர்நிலை கேடுக்கு எதிர்ப்பு துணையோட
அதிக மகசூல் கிடைக்கின்றன. குறிப்பாக கருப்பு கவுனி, தூய மல்லி, சீரக சம்பா, கிச்சடி சம்பா, மாப்பிள சம்பா, சிவன் சம்பா, கல்லூரண்டை மற்றும் குழியடைச்சான் ஆகிய ரகங்கள் தான் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகப்படியாக விவசாயிகளால் பயிர் வைக்கப்பட்டு அதிக மகசூல் பெற்று விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி நாட்டுடைய பொருளாதாரத்தையும் மேம்படுத்த செய்யப்படுகின்றன. அதேபோல் பாமரர்களை நம்ம தக்க வைத்து நம்முடைய மருத்துவ ரீதியான தன்மைக்கு நாம் பயன்படுத்தலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் நாராயணன் அவர்களை 09786863601 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்.